வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. தமிழக அரசியலில் விஜயை தவிர்த்து விட்டு நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி இல்லை அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தால் கூட உண்மை என்னங்கிறது மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஒரு உதறல் இருக்குது. அவர் சம்பந்தமான விஷயங்களே பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம சொல்கிறது தான். இன்றைக்கி பர்சனலாக அட்டாக் பண்ணாமல் நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்து போராடணும் அப்படின்னு அவர் அறிக்கையில் சொல்லியிருந்தது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவருடைய அரசியலை தொடர்ந்து பார்க்கும்போது யார் மேலும் கோவப்படாமல், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தன்னுடைய அரசியல் எதிரி யாருன்னு அவர் அடையாளம் காட்டியிருந்தார். இப்போ வெளியான ஒரு ஆடியோ ஒரு சேனலில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் மாதம் விஜய் இதுக்கு போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு. அப்போ அவர் மேலே முட்டைகளை வீச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ, அதாவது ட்விட்டர் ஸ்பேஸ் ஆடியோ, அந்த ஆடியோ போயிட்டுருக்குது. அதனுடைய நம்பகத்தன்மை தெரில. ஆனாலும் என்னென்னா அது பெரிய அளவுக்கு பேசப்படுது. ஏன்னா ஒரு தலைவர் வரும்போது அவருக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் வாங்கணும், முட்டையை கொள்முதல் பண்ணணும், அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த ஆடியோ வருது. தொடர்ந்து ஒரு விஷயந்தான், விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம், இல்லை கூட்டணி இல்லை, அவர் தனியாக தான் நிற்க போகிறாருன்னு ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேனலு இல்லை அவர் தனியாக தான் நிற்க போகிறாரு, விஜய் தரப்பில் சொன்னாங்க அப்படின்ட்டு. நம்ம பார்த்த வரைக்கும் அஃபீஷியலாக அவங்க யாரும் சொன்ன மாதிரி தெரியல. ரொம்ப தெளிவாக முதல்ல சொன்னது தான், எங்கள் தலைமையில் கூட்டணி, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம், தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாடு இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் அமையும். இப்போ அவர் அவங்களோட யார் சேர்றா, விசிகா சேரலாம், இல்லை அதிமுக கூட வரலாம், ஏன் விஜய் தலைமையாக ஏற்றுக்கொண்டு அதிமுக சேராது அப்படின்னு அது ஒரு விஜய் துணை முதல்வர் கேட்குறாரு. இப்படி பல விஷயங்கள் வந்தாலும் ஒரு விஷயந்தான், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வரார் அப்படிங்கும்போது அவர் தலைமையில் தான் விரும்புவார். காலம் நேரம் எல்லாம் கூடி வந்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள், இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆடியோ விஷயம் அப்படிங்க பார்க்கும்போது நம்ம அந்த ஆடியோவை கேட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸில் பேசியிருக்காங்க, அவர் வரும்போது முட்டை வீசணும், அழுகிய முட்டை வீசணும். ஏன்னா இது என்னென்னாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இது விஜய்க்கு மேலும் பலத்தை தான் கூடும். என்னங்க, ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, பரந்தூருக்கு போகிறதுக்கு விசாவை மட்டும் கேட்காம 1008 கட்டுப்பாடு வச்சிங்க. இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா, தந்தை பெரியார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொன்னார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவுக்கு முன்னோடியாக இருந்தார், சமூக நீதிக்கு முன்னோடியாக இருந்தார். தந்தை பெரியாரை பற்றி மூச்சுக்கு 300 தடவை பேசுகிற திராவிட மாடல் அரசு ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை அப்படின்ட்டு காங்கிரஸையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். ரேவந்த் ரெட்டி நடத்துகிறாரு, நாயுடு நடத்துகிறாரு, நம்ம பக்கத்தில் இருக்க கர்நாடகா நடத்துது, நிதிஷ் நடத்துது, நீங்கள் எங்கே நடத்தலைன்னு கேட்குறாரு. அதுக்கு திமுக இது வரைக்கும் பதில் இல்லை. பர்சனல் அட்டாக் தான் எல்லாமே விஜயை பற்றி. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஆடியோ வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பு. அந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மை இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த ஆடியோ வந்துருச்சு. வெகுஜன மக்கள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்ட உடனே சொல்கிற வார்த்தை என்னப்பா, ஒருத்தர் வராரு, வரும்போதே இவ்வளோ பஞ்சாயத்தா? அது அந்த ஆடியோவோட உண்மைத்தன்மையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது யாரோட சதி வேலை தெரியுமா, அதுன்னு ஒரு 10 பேர். நம்ம சொல்கிறது என்னென்னா, இது அவங்களோட சதி வேலை, இவங்களோட சதி வேலைன்னு 10ஆம் பொதுவாக நம்மளால் குற்றம் சாட்ட முடியாது. அது நாகரிகமும் இல்லை. இது யார் பண்ணியிருப்பா, ஏன் பண்ணியிருப்பான்னு. ஆனால் அந்த திரிஷாவுடைய ஃபோட்டோ போனார்ல, அது யார் வெளியிட்டிருக்காங்கிறது ஊருக்கே தெரியும். அது இவங்க பிஜேபிங்கிறாங்க, பிஜேபியை வெளியிட்டாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், அது யார் வெளியிட்டா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை யார் பதறுகிறார்கள் என்பது தெரியும். இன்னொரு செய்தி, விஜய் அவர்கள் அவங்களுடைய செய்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன வருது, முதலமைச்சர் குழந்தையை கொஞ்சினார், உதயநிதி ஸ்டாலின் நிறையா நலத்திட்டங்கள் கொடுத்தார், இப்படி தான் வருது. விஜய் ரசிகர்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாய இயக்கத்தினரும் சேர்ந்து குமுளியில் ஒரு பெரிய, தேனியில் ஒரு பெரிய போராட்டம். பெருசாக ஊடகங்களில் வரல, ஏன் வரல நமக்கு புரியல. என்ன போராட்டம்? பென்னி குயிக், அந்த முல்லை பெரியார் அணை 152 அடியாக உயர்த்த வேண்டுங்கிறது நம்ம நீண்ட நாள் கோரிக்கை. இதாக ரொம்ப முக்கியம். இதை பற்றி இஷ்யூ பேஸ்டு எடுக்கணுங்க. விஜய் ரசிகர்கள் பண்ணது உண்மையிலே தவாகவினர் பண்ணது ரொம்ப சரியான நடவடிக்கை. இதில் நம்ம ரொம்ப ஆதரிக்கிறோம். பெரும்பாலான பெரிய அரசியல் கட்சிகள்லாம் குரல் கொடுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், அத்திக்கடவு கடவு அவனாசி திட்டம், எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே நல்ல விஷயந்தான். இப்போ நிறைய அணைகளை கட்டணும், இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக பேசணும். இப்போ கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதிமுக உடஞ்சிருச்சா இல்லையா? நீ கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம். நீங்கள் சொல்லலாம் கூட்டி வரக்கூடிய கூட்டம்னு, ரைட்டு, உங்களுக்கு மட்டும் வந்தது, திமுக வந்தது மட்டும் எழுச்சியாக வந்த கூட்டமாக? அதான் பார்த்தோமே, 100 ரூபா சாப்பாடு கூட வாங்கி தரலன்னு சொன்னாங்களே முதியவர்கள், பார்த்தோமா இல்லையா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேனியில் நடைபெற்ற விஷயம், குமுளியில் அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய சமூக விரோதி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி முல்லை பெரியார் அணை இடிஞ்சு விழுந்துடும், அதை அணையுடைய மட்டத்தை குறைக்கணும்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் தாவாக்கா, விவசாய சங்கமும் தாவாக்காவும் சேர்ந்து போராட்டம். அதில் பேசுகிறவர் சொல்கிறாரு,
இது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். இதுக்கு மேலே அவங்க அதுலேயும் தள்ளுமுள்ளு, போலீஸ்க்கு அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு, போலீஸோட வாக்குவாதம். அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து அங்கே போராட்டக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்க தலைவர் சொல்கிறார், இதற்கு மேலே குமுளியில் வந்து சமூக விரோதிகள் கேரளாவிலேருந்து போராட்டம் பண்ணால் நாங்கள் போலீஸ் எல்லாம் சொல்கிறத கேட்க மாட்டோம், தடுப்புகளை வீசி நாங்களும் உள்ளே பூந்துருவோங்கிறாங்க. இது வந்து இந்த விஷயம் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் உயிர்நாடி பிரச்சனையான முல்லை பெரியார் பிரச்சனை கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு அது வாழ்வாதாரம் இருக்குது. அந்த ஏரியா சுற்றி தேனி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் இது எவ்வளோ முக்கியங்கிறது அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். பெண்ணி குயிக்குங்கிறவர் எங்கேருந்தோ வந்து கட்டி கொடுத்துட்டு போனார். இப்போ கூட அவங்களுக்கு விசேஷம்லாம் பண்ணாங்க, அவங்களுடைய பேர பசங்கள்லாம் கூட்டு வந்து விழாலாம் நடத்தணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் ஏன் இந்த விஷயம் பெருசாக பேசலை? நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க, நலத்திட்டங்கள் விஜய் ஆட்கள் யாராவது கொடுத்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தில் இல்லை தாவாக்கள் யாரும் கொடுத்தா இதெல்லாம் ஸ்டெண்டுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நல்லது பண்ணால் அவங்கள நீங்கள் அதாவது ஆதரிக்காட்டினாலும் பரவாயில்ல, தேவையில்லாமல் விமர்சனம். அப்போ திமுக பண்ணுறது மட்டும் சரி, மற்றவங்க பண்ணால் தப்பு, எந்த விதத்தில் நியாயம் தெரியல. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆடியோ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆடியோ அப்படிங்கிறது தமிழகத்தில் மார்ச் மாதம் ஒரு போகிறாரு, இப்போ போகிறாரு, அப்போ போகிறாரு, நிறையா இன்னும் உறுதிப்படுத்தலை. ஆனால் இவங்களே அதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், விஜய் அவர்கள் செய்தி போடாமல் இன்றைக்கி ஊடகங்களால் இருக்க முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தி வேணால் போடாமல் இருக்கலாம், முதலமைச்சர் பேசும்போது லைவில் காட்டுறேன் கரெக்டாக. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 2 சேனல் தான் லைவ். ஏன் அவர்களுக்கு அதாவது என்னங்க, ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறது விவசாயிகளுடைய அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பற்றி, ரொம்ப முக்கியமான திட்டம். அந்த திட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாத தெரியல. அது என்னுடைய ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது, நான் இத்தனை இது கட்டினதுனால இவ்வளோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெற்றார்கள்னு அவர் பேசுகிறாரு. இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியாது. முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம், குழந்தைகளை எடுத்து கொஞ்சிறது, உதயநிதி அவருடைய சுற்றுப்பயணம், இதை மட்டுமே காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகாரம் மாறும்போது எல்லாம் மாறும், உங்களுக்கு தெரியும். அதாவது பதவி இருந்தால் 10 பேர், பணத்துக்காக 100 பேர், காசுக்கு தான் மதிப்பு இருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது அந்த மாதிரி பவரில் இருக்குது. அதையும் தாண்டி இவங்க ஒரு மேட்டர் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று. ஏங்க பாருங்கள், ஞானசேகரன் விஷயம், ஈசிஆர் விஷயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இதில் அண்ணாமலை சவுக்கடி, பெரியார், இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாலும் பாருங்கள் திமுக இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருச்சான். ஆளே இல்லாத கிரவுண்டில் விளையாடிட்டு நாம் தமிழர்லாம் திமுக முன்னாடி நாம் தமிழர் எப்படி, அதுவும் பெரியார் அவர்களை பற்றி வேறு இழிவாக பேசிட்டார். இதில் ஓட்டு வாங்கிட்டாங்களாம். இவங்க எப்படி ஓட்டு வாங்கினாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுமா விஜயுடைய ஆடியோ பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுது. விஜய் மீது முட்டை வீசுபவர்கள் யார், அவர்கள் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, எந்த ஊரில் இருந்து பேசுகிறாங்க, அவர் பேசும்போது அவர் பேர் என்ன, எதிரில் போயிருக்கவங்க பேர் என்ன, ஏன் அவர்களுக்கு இவ்வளோ ஒரு என்ன அவருடைய பிரச்சாரத்தை அந்த மக்களை சந்திப்பதை தடுப்பதில் அப்படி என்ன உள்நோக்கம், இதெல்லாம் விசாரிப்பாங்க. அது உண்மையான தகவலாக. ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்க நிலைமையிலங்க ஏதாவது ஒன்றா ஒன்று தொழில்நுட்பத்தில் பேசுகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆடியோங்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆடியோ லீக்காகி அதாவது ஆடியோ லீக் ஆகலைன்னா தான் பிரச்சனை, அந்தளவுக்கு ஆடியோ லீக், அது வீடியோ லீக். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கைவேல் விஷயத்தில் அந்த பசங்களோட வீடியோ வெளியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஈசிஆர் விஷயத்தில் அந்த பையன் தப்பு பண்ணவனோ அந்த பையனை ஏன் அதிமுகவுடைய மாமா அதிமுக இருக்காரு, நான் திமுக கொடி கேட்டு அவரே வீடியோ போடுறாரு. குற்றம் சாட்டப்பட்டவரே வீடியோ போடுறாரு. குறிப்பாக சொல்ல குற்றம் சாட்டப்பட்டவர் கூட இல்லை, அவர் தான் குற்றவாளி, அவர் தான் இந்த தவறை பண்ணார், அவரே வீடியோ போடுறாரு. இவருக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது, ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்றே ஒன்று தொடர்ந்து சொல்கிறோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இப்போவும் சொல்கிறோம், விஜய் அவர்களுடைய முட்டை வீச்சு, அவர் வந்து கூட்டணி, அவர் வந்து காசு, எது நீங்கள் சொன்னாலும் விஜய் அவர்களுடைய பாதை அப்படிங்கிறது நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, இன்றைய இளைய தலைமுறைக்கு அஞ்சலை அம்மாளாகட்டும், தந்தை பெரியார் ஆகட்டும், முதலில் நமக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பித்த போதே அம்பேத்கரை முன்னிறுத்தி ஆரம்பித்த, இப்போ சமீபத்தில் நிறைய பேரை கட்சி ஆரம்பித்தாங்க. விஜயகாந்த் கூட அந்த அவரை பண்ணல, விஜய் அவர்கள் பண்ணார். அப்போ ஒரு பட்டியலிடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் வேங்கை வயலுக்காக குரல் கொடுக்கக்கூடிய விஜய் பக்கம் வருவாரா? இல்லை போலீஸ் மோசம்தான், இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி சூப்பர்னு சொல்கிற திருமாவர்கள் பக்கம் போவாரா? மக்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக மக்கள் முடிவு பண்ணுவார்கள் நம்ம நினைக்கிறோம். அவருடைய அரசியல் பாதை கரெக்டாகுது, தனி மனித தாக்குதல் இல்லாமல் இஷ்யூவை பேஸ் பண்ணி அவருடைய முயற்சி அப்படிங்கிறது பாராட்டத்தக்கது. விஜயுடைய கருத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.